ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் பற்றி பேச போகிறோம். என்னென்னா நிறைய பேர் வந்து ஒரு கடையாக இருக்கட்டும், ஒரு பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இன்னும் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. வீடியோ வந்து எம்ப்ளாயர் மட்டும் கிடையாது, ஒருத்தவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லை போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கில் இருக்காங்க, ஸ்கில்டு ஒர்க்கருக்கு போகிறாங்கன்னா அவங்களும் பார்க்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால முன்னாடிலாம் வந்து ஒரு வார்னிங்கோடு பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ வந்து டைரெக்டாக ரிவோகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆல்ரெடி ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்காங்க, இல்லை அவங்க எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்களும் பார்க்கணும். இப்போ 5 பேர் 10 பேர் எம்ப்ளாய் பண்ணிட்டுருக்கீங்க, திடீர்னு உங்களோட லைசன்ஸ் ரிவோக் ஆகிடுச்சுன்னா அதோட பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஐஎல்ஆர் போகிறாங்க பாருங்கள், முக்கியமாக அவங்க தான் இப்போ இம்மீடியட்டாக இதை பார்க்கணும். உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், உங்கள் பிஸ்னஸ்க்கே ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இது பாருங்கள். நீங்கள் சேலரியை ஒழுங்காக பே பண்ணுறதில்ல, டேக்ஸ் பே பண்ணுறதில்லனா அது எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் 2 பேரும் பாருங்கள். உங்கள் கம்பெனியில் இது வந்து கரெக்டாக பண்ணாமல் இருக்காங்க, அவங்க நம்ம வீடியோ பார்க்கலனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து 2வது எபிசோடுக்கு வரோம் இந்த மந்தில். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் பற்றி பேச போகிறோம். என்னென்னா நிறைய பேர் வந்து ஒரு கடையாக இருக்கட்டும், ஒரு பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இன்னும் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுனால முன்னாடிலாம் வந்து ஒரு வார்னிங்கோடு பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ வந்து டைரெக்டாக ரிவோகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? விச் இஸ் லைக் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா வந்து ஒரு 5 பேர் 10 பேர் எம்ப்ளாய் பண்ணிட்டுருக்கீங்க, திடீர்னு உங்களோட லைசன்ஸ் ரிவோக் ஆகிடுச்சுன்னா அதோட பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதை திருப்பி நீங்கள் கொண்டு வரத்துக்குள்ளார அவ்வளோ பணம் நீங்கள் போட்டு ஆகணும், கோர்ட்டுக்கு தான் போகணும். அதனால் அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கர்டெயில்மெண்ட் லெட்டர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி, 60 days. ஆமாம். And they have to leave the country or find another sponsor. ஸோ உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், உங்கள் பிஸ்னஸ்க்கே ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இது பாருங்கள். எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் 2 பேரும் பாருங்கள். உங்கள் கம்பெனியில் இது வந்து கரெக்டாக பண்ணாமல் இருக்காங்க, அவங்க நம்ம வீடியோ பார்க்கலனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லலாம். இதை பார்த்துக்கோங்க சார், இது இம்பார்ட்டண்ட்டு, இது செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். சரி, நம்ம உள்ளார போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு டைம் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். நம்ம கூட இருக்கவர் மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன். அவர் வந்து ஒரு சீனியர் இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் அண்ட் லாயர். கம்பெனி வந்து யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். அது அவங்களோட வெப்சைட் www.ufvisas.com. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுமா, இன்றைக்கும் சரி என்றைக்கும் நான் அதான் சொல்லிகிட்டு இருப்பேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க IAAன்னு சொல்லுவாங்க. அது வந்து இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் லெவல் 3 முடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கோர்ட்டில் போகணுன்னா அவங்களால போக முடியும். இமிக்ரேஷன் மேட்டருக்கு மட்டும் அவங்களால போக முடியும். இவர்கிட்ட 6000+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்னும் கவுண்டிங், இன்னும் நிறைய பேர் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. சூப்பர். ஸோ என்னென்னா இந்த இதில் வந்து நம்ம இப்போ டேரெக்டாக டாபிக்குள்ளார போயிடுவோம். எப்படி என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து எம்ப்ளாயர் மட்டும் கிடையாது, ஒருத்தவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லை போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கில் இருக்காங்க, ஸ்கில்டு ஒர்க்கருக்கு போகிறாங்கன்னா அவங்களும் பார்க்கணும். ஆல்ரெடி ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்காங்க, இல்லை அவங்க எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறாங்கன்னா அவங்களும் பார்க்கணும். ஐஎல்ஆர் போகிறாங்க பாருங்கள், முக்கியமாக அவங்க தான் இப்போ இம்மீடியட்டாக இதை பார்க்கணும். ஆக மொத்தம் எல்லாருமே பார்க்கணும் இந்த வீடியோ. ஸோ இப்போது ஹோம் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைசன்ஸை வந்து டைரெக்டாக ரிவோக் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரீச்சஸ் இருக்குதோ, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் ஒருத்தங்க வந்து லைசன்ஸ் ப்ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ வுட் சே லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு ஹோம் ஆஃபீஸ் வந்து விசிட் வருவாங்க, அதாவது சொல்லிட்டு வருவாங்க, சொல்லாமையும் வருவாங்க. ஆனால் எந்த விஷயம் அவங்க பார்த்தாலும் ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 20 days கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்ததுன்னா லைசன்ஸை ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போது 50% ஆஃப் த கேசஸ் வந்து கேட்குறாங்க, டைரக்டாக ரிவோக் பண்ணிடுறாங்க. சஸ்பென்ஷன்ங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் 50% ஆஃப் த கேசஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணலைன்னா ரிவோக் பண்ணலாம். ஜென்யூனாக இருந்ததுன்னா சரியா. ஸோ நம்ம ரெண்டையும் பேசுவோம். இப்போ ரீசண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பண்ணுவோம். இப்போது
முன்னாடி வீடியோவில் சொன்னது தான் இப்போவும் நான் சொல்கிறேன். ஹோம் ஆஃபீஸ் அண்ட் ஹெச்எம்ஆர்சி லிங்க் ஆயிடுச்சு. நீங்கள் சேலரியை ஒழுங்காக பே பண்ணுறதில்ல, டேக்ஸ் பே பண்ணுறதில்லனா அது ஹோம் ஆஃபீஸுக்கு ஹெச்எம்ஆர்சி மூலியமாக தெரிய வந்துடும். இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஆக்ஷன் ஹோம் ஆஃபீஸ் எடுக்கிறாங்க. முன்னாடி அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது, இப்போ கோழி மூட்டி விட்டுறாங்க. கோழி மூட்டிட்டு ஹெச்எம்ஆர்சி கோழி மூட்டி விட்டுருது. இப்போது அவங்க ரிவோக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க. சரியா? இதை வந்து நான் படிக்க போகிறேன், மக்களே பாருங்கள். அதாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஆக்ஷன் ரிக்வயர்டு. ஃபஸ்ட்டு லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆஸ் பர் த பப்ளிஷ்டு கைடன்ஸ் வி ரிசர்வ் த ரைட் டு ரிவோக் அ லைசன்ஸ் வேர் தெர் இஸ் அ சீரியஸ் ஆர் சிஸ்டமேட்டிக் பிரீச் ஆஃப் யுவர் ஸ்பான்சர் டியூட்டிஸ். இதுதான் ஃபஸ்ட்டு லைனு அனுப்புறது. நாங்கள் வந்து ஹோம் ஆஃபீஸ் கைடன்ஸ் பிரகாரம் உங்கள் லைசன்ஸை எங்களால் ரிவோக் பண்ண முடியும். கரெக்ட். நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் டியூட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உஷார் அப்படின்னு சொல்கிறாங்க. உஷார், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் we are looking into concerns that suggest your current sponsored workers may not be receiving the salary that matches the salary stated on the certificate of sponsorship as per Annex C1AA of the sponsor guidance. இதை தான் சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து கன்சர்ன் இருக்குது, எங்களுடைய சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணுது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாஃப்ஸுக்கு கரெக்டாக சேலரி பே பண்ணுறதில்ல, சம்பளம் போடுறதில்ல, டேக்ஸ் பே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் வேர் வீ கேன் ரிவோக் த லைசன்ஸ், ஃபஸ்ட்டு யூ பே அ ஸ்பான்சர்ட் ஒர்க்கர் லெஸ் தென் யூ செட் ஆன் சிஓஎஸ். அதாவது சிஓஎஸில் சொன்னதோட இல்லை கம்மியாக பே பண்ணுறீங்கன்னா டைரக்டாக ரிவோக்கு. செகண்ட், யூ ஹாவ் நாட் நோட்டிஃபைட் அஸ் அபவுட் சேஞ்ச் இன் சேலரி. எனி சேஞ்ச் இன் சேலரி நோட்டிஃபை பண்ணணும், சொல்லலைன்னா டைரக்ட் ரிவோக்கு. த ரிடக்ஷன் இஸ் நாட் அதர்வைஸ் பெர்மிட்டட் பை த இமிக்ரேஷன் ரூல்ஸ் ஆர் த ஒர்க்கர்ஸ் அண்ட் டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் கைடன்ஸ் ஃபார் ஸ்பான்சர்ஸ். அதாவது இப்போது மெட்டர்னிட்டி பே போகிறாங்கன்னா சேலரி கம்மியாகும், அதை அவங்க ரிப்போர்ட் பண்ணிடணும் அந்த ரிடக்ஷனை. ரெண்டாவது, சிக் லீவில் இருக்காங்க, அது அலவுடு. இல்லை பெட்டர்னிட்டி லீவில் போகிறாங்க, இல்லை அன்பெய்ட் லீவ்னா நாட் மோர் தென் 20 days, நாட் மோர் தென் 20 days. இது எல்லாமே வந்து அலவுடில் இருக்குது. இல்லை அவங்க வந்து 40 நாள் அன்பெய்டில் இருக்காங்கன்னா லைசன்ஸை வந்து ரிவோக் பண்ணலாம். அவங்க அது ஃபஸ்ட்டு அவங்க வீசாவை கேன்சல் பண்ணணும். மோர் தென் 20 days அவங்க அன்பெய்டில் இருந்தாங்கன்னா, அப்படி அவங்க அவங்களுடைய வீசாவை கேன்சல் பண்ணாமல் கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க லைசன்ஸை நாங்கள் ரிவோக் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இது ஸோ தட் வீ கேன் மேக் அ ஃபுல்லி இன்ஃபார்ம்ட் அசஸ்மெண்ட். ப்ளீஸ் ஆன்சர் த ஃபாலோயிங். இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, இதெல்லாம் இந்த தப்பு செய்யலைங்கிறதுக்கு எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் யுவர் ஸ்பான்சர்ட் ஸ்டாஃப், எல்லா இதுவும். கார்ப்பரேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பை ஆர்கனைசேஷன் கவரிங் லாஸ்ட் 12 months. Third, if you are paying your sponsored workers via external payroll system where the wages appear in bulk payment, please provide a monthly breakdown of each sponsored worker salary payment covering the last 12 months. அடுத்தது, pay slip for all your sponsored workers for the last 12 months. National insurance numbers of all your sponsored workers. Full payroll RTI system confirming the gross and net and NI tax deduction for all your sponsored workers in the last 12 months. இதுதான் முக்கியமானது. P60 for all your sponsored workers covering each year since they have been employed by you. அவங்க எம்ப்ளாய் பண்ணதுலேருந்து எல்லா P60யும் வைக்கணும். அடுத்தது வந்து ஃபாரெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அப்ளிகபிள் இல்லை. அடுத்தது இஃப் யூ பேயிங் யூ ஸ்பான்சர்ட் ஒர்க்கர் பை செக்னா எவிடன்ஸ் தட் செக் ஹாஸ் பீன் பெய்ட் இன் டு தர் ஒர்க்கர். இப்போ எவ்வளோ டாக்குமெண்ட் வைக்கணும்? ஆமாம், இது எல்லாத்தையும் கேட்குறாங்க லாஸ்ட் 12 monthsக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் நோட் இஃப் யூ இன்ஃபார்ம் us your worker do not complete regular hours each week but you have not reported this prior to receiving our letter, we will also consider whether you have breached your reporting requirements. ஏதாவது ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது, அது வந்து இந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. Yeah, if any of your migrant workers have paid less than the salary listed on the COS due to unpaid leave, you must provide the following. யாராவது unpaid leave-னா எனக்கு இந்த இதெல்லாம் கொடுங்க. Screenshots of the worker absence for the 12 months prior to the date of this request. Last 12 months கேட்குறாங்க. Showing that the total number of absence they have taken, it must be clear from these screenshots when the absence were initially logged in your system.
ஸோ ஹெச்ஆர் சிஸ்டம் பற்றி கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம முன்னாடியும் நிறைய எபிசோடில் பேசியிருக்கோம். ஆமாம், இதை பற்றி பேச போகிறோம் ஆஃப்டர் திஸ். இஃப் யூ யூஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆர் அதர் மேனுவல் ப்ராசஸ் டு ட்ராக் ஆப்ஷன்ஸ், யூ மஸ்ட் ப்ரொவைட் as the copy of the relevant spreadsheet. You may also elect to provide the following information, which includes but not limited to employee self certification fit note, doctor's note, NHS medical correspondence, police report, confirmation you have been selected for jury duty, domestic emergency, paternity leave, carers leave. இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து within 10 working days, some scenario 20 working days வர கொடுக்குறாங்க. Failure to provide this, we can revoke your license. சரியா? இது எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த இதை வந்து ஒருத்தர் நம்ம கிளைண்ட்டு ஐஎல்ஆர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க இது அவங்களோட கம்பெனிக்கு கேட்டிருக்காங்க. இது அதுக்கு மட்டும் கிடையாது, எக்ஸ்டென்ஷன் போகிறாங்க பாருங்கள், அந்த அப்ளிகன்ஸுக்கும் சிஓஎஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி கம்பெனிஸுக்கும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போ இது கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஹெச்எம்ஆர்சி டேட்டா பேஸை செக் பண்ணி அவங்க சேலரியை வந்து ப்ராப்பராக பே பண்ணுறதில்ல, பேங்க்கில் பே பண்ணுறதில்ல. அஃப்கோர்ஸ் ஹெச்எம்ஆர்சி மூலமாக பேங்க்கில் பே பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியாது, பட் அதை வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இதை கேட்குறாங்க. பட் ஹெச்எம்ஆர்சி மூலயமா கரெக்டான டேக்ஸ் பே பண்ணுறாங்களா, சேலரி ₹1 கம்மியானாலும் அது ஹெச்எம்ஆர்சி இது மூலியமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும், டேக்ஸ் இது எல்லாமே மாறுதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சேலரி கம்மியாக பே பண்ணாலோ இல்லை சேலரி வந்து அவங்க பே பண்ணிவிட்டு அதுக்கான டேக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணாமல் பே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது அலர்ட் கொடுக்குது. hundreds and thousands of companiesக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. ஸோ ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆஸ் எ எம்ப்ளாயர் சேலரியை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் சொன்ன சேலரியை ஆன் டைம் புரிஞ்சுக்கோங்க. 8th April 2026 ஆனுவலாக நீங்கள் பே பண்ணுறது மேட்ச் ஆனால் பத்தாது, மந்த்லி மேட்ச் ஆகணும். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு 36K per annumனா 3K ஒரு மாதம் பே பண்ணிவிட்டு ஒரு மாதம் பே பண்ணல, அடுத்த மாதம் 6K பே பண்ணி முன்னாடி அந்த ஆனுவலுங்கிறது இல்லை. இப்போ வந்து மந்த்லி ஒரு மாதம் நீங்கள் வந்து அந்த சேலரி எக்ஸாக்ட் சேலரி நீங்கள் பே பண்ணலை, ரிடக்ஷன் இருக்குதுன்னா தே கேன் ரிவோக் யுவர் லைசன்ஸ். ஸோ நீங்கள் முன்னாடி சொல்கிறது பார்த்தா நீங்கள் ஒரு மாதம் வந்து இப்போ 5000 கொடுத்துட்டு அடுத்த மாதம் 2000 கொடுத்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்போ வந்து ஆனுவல் சேலரின்னு இருந்தது, அதெல்லாம் மாற்றிட்டாங்க. மந்த்லி கரெக்டாக இருக்கணும், சேலரியை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணணும், அதுக்கான டேக்ஸை பே பண்ணணும், சொன்ன சேலரியை பே பண்ணணும். எனி ரிடக்ஷன் அலோவபிள் ரிடக்ஷன் இல்லைன்னா அது அக்செப்டபிள் இல்லை. எனி ரிடக்ஷன் பண்ணாலும் ஹோம் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்ட். சரியா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஹாஃபை பற்றி பேச போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க அனுப்புகிற இமெயிலை வச்சு ரிவோக் பண்ணுறது. இப்போ செகண்ட் ஹாஃப், இந்த செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்டோம்னா 70% ஆஃப் த டைம் வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்லிட்டு தான் வராங்க. ஹோம் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ணுறோங்கிறது சொல்லிட்டு இந்த டைம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் 30% ஆஃப் த டைம் விதவுட் அனௌன்ஸ்மெண்ட் டக்குன்னு வந்துடுவாங்க. வந்துட்டு வி வாண்ட் டு டூ செக்கிங் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் செக் இவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க. பட் அந்த டைமில் யூ ஹாவ் த ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, இல்லை யூ ஹாவ் டு ட்ராவல் சம்வேர், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ட்ராவல் இது இருக்குது, இல்லை நீங்கள் வெளியே நாட்டில் இருக்கீங்க அவங்க வந்த போதுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் தெம் டு கம் பேக். அது அலோவும் பண்ணுவாங்க. அது வித்தின் த இமிகிரேஷன் ரூல்ஸ், ஸ்பான்சர்ஷிப் அது டிஃபர் பண்ணுறதுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்லை இப்போ வராங்க அந்த டைமில் என்ன செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 12 months பே ஸ்லிப்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் செக் பண்ணுறது இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னா ஹெச்ஆர் சிஸ்டம். இது வந்து நம்ம நிறையா இதுக்காகவே ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம், 2-3 டைம் போட்டிருக்கோம். நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ukvikas.com, www.ukvikas. அதே தான் ukvikas.com. அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து பியூர்லி டிசைன்டு ஃபார் ஹோம் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ்க்காக.
நீங்கள் மற்ற சிஸ்டம் வச்சுருந்தீங்கனாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பீப்புள் ஹெச்ஆர் ப்ரீத் ஹெச்ஆர். பட் ஒரு ப்ராப்பர் ஹெச்ஆர் சிஸ்டம் வச்சுக்கோங்க. மற்ற சிஸ்டம்லாம் வந்து ஒரு ஹெச்ஆர் பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஹெச்ஆர் பர்பஸ் இல்லாமல் ஹோம் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணது, அதனால தான். பட் ஈவன் இஃப் யூ ஆர் யூசிங் ப்ரீத் ஹெச்ஆர் இஸ் ஆல்சோ ஃபைன். இது இல்லாமல் நீங்கள் மேனுவலாக எக்ஸல் ஷீட்டில் வச்சுருக்கீங்க, மேனுவலாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கலாமா கூடாதானா வச்சுருக்கலாம். ஆனால் அதில் எரர் ஆகிறதுக்கோ தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுதான் மக்களுக்கும் நான் சொல்லுவேன். இப்போ அந்த ஹெச்ஆர் சிஸ்டமில் அவங்க என்ன பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஒர்க்கு. நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டாஃப் எடுத்தாலும் அவங்கள, அதாவது மைக்ரன்ஸு, இப்போது பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸுக்கும் அதை கேட்குறாங்க ரைட் டு ஒர்க். பிஃபோர் எம்ப்ளாயிங் தெம் யூ நீட் டு ரைட் டு ஒர்க் செக், ஷேர் கோடு போட்டு அவங்க கம்பெனி பேரை போட்டு யூனிக் கோடு வச்சுக்கணும். அது ஹெச்ஆர் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணணும். செகண்ட், விசா எக்ஸ்பைரி, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி, இதோட அலர்ட்டு வருதா அப்படிங்கிறது செக் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இருக்கணும். மூணாவது, உங்களுக்கு ஸ்டாஃபோட அட்டண்டன்ஸு, டைம் ஷீட்டு இது இருக்கணும். இது வந்து 3 months 6 months 1 year கூட செக் பண்ணுவாங்க. நாலாவது, எல்லா ஸ்டாஃப்ஸோட ஹாலிடே ரெக்கார்ட்ஸ், ஆனுவல் ஹாலிடே எவ்வளவு பாக்கி அது வச்சுருக்கணும். அஞ்சாவது, அவங்களுடைய ஒர்க் எவிடன்ஸ், ஒர்க் டாஸ்க். இப்போது ஒரு மேனேஜர்னால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான என்ன டாஸ்க் நீங்கள் அவங்களுக்கு டெய்லி பேசிஸ் வீக்லி பேசிஸில் கொடுக்குறீங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இது வச்சுருக்கணும். ஆறாவது, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹெச்ஆர் சிஸ்டமில் ரெக்ரூட்மெண்ட் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பாஸ்போர்ட்டு, இவிசா, அவங்களுடைய சிஓஎஸ் காப்பி, இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸு, அட்ரஸ் ப்ரூஃபு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் மாற்றிருந்தாங்கன்னா அதோடது, இது எல்லாமே ஒரு ராபர்ட் சிஸ்டமில் வச்சுருக்கணும். இது ஒன்று. ஃபைனலி இப்போது இந்த இதில் வந்து அவங்க செக் பண்ண வர்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்பான்சர்ஷிப் டியூட்டிஸில் இன்னொரு இது ரிப்போர்ட்டிங் டியூட்டிஸ் தெரிஞ்சிருக்கா, அது கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறீங்களா. இது இல்லைன்னா அவங்க வந்து லைசன்ஸை ரிவோக் பண்ணுறாங்க. கரெக்டு. இப்போது ரிப்போர்ட்டிங் டியூட்டிஸ் நான் சில இதை சொல்கிறேன். இப்போது உங்களுடைய ஸ்டாஃப் ஒரு கிரிமினல் கன்விக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் வித்தின் 10 working days. ஓகே. செகண்ட், அவங்க சேலரி ரிடக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 10 working daysல ரிப்போர்ட் பண்ணணும். இஃப் தே லெஃப்ட் த கம்பெனி, ஓகே, இல்லை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க, அதை ரிப்போர்ட் பண்ணணும் வித்தின் 10 working days. ஃபோர்த்து, இஃப் தே ஆர் சேஞ்சிங் தர் விசா, ஐஎல்ஆருக்கு போயிட்டாங்கன்னாலும் கூட அதை ரிப்போர்ட் பண்ணணும். இது நிறையா பேர் பண்ணுறதில்ல, ஐஎல்ஆர் போயிட்டாங்கன்னு விட்டுறாங்க, அதையும் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே. அஞ்சாவது, எனி சேஞ்ச் இன் தர் டியூட்டிஸ், அதையும் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் 10 working daysல. இது இல்லாமல் ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எனி சேஞ்ச் இன் ஓனர்ஷிப் அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனி சேஞ்ச் இன் ஷேர் ஹோல்டிங் ஆர் ஓனர்ஷிப் யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் அ நியூ ஸ்பான்சர் லைசன்ஸ் அண்ட் தென் சேஞ்ச் ஆல் த எக்ஸிஸ்டிங் ஒர்க்கர்ஸ் அண்டர் 2P அரேஞ்ச்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சேஞ்ச் இன் ட்ரேடிங் அட்ரஸ், ஒர்க் பண்ணுற அட்ரஸ் மாறி இருக்குன்னா அதையும் வித்தின் 20 working days, இது எல்லாமே 20 working daysல ரிப்போர்ட் பண்ணணும். எனி சேஞ்ச். கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறாங்கனாலும் 20 working daysல பண்ணணும். ஸோ இது ஒரு ரிப்போர்ட்டிங், அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கா, உங்கள் ஹெச்ஆர் ப்ளஸ் ஒரு ஆடிட் பண்ணணும்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ, we can do it for you. ஏன்னா அதில் என்னென்ன சேஞ்சஸ், ரெக்கமெண்டேஷன், அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது தருவோம், உங்களுக்கு பண்ணுவோம். ஸோ இன் திஸ் வே நீங்கள் உங்களுடைய லைசன்ஸை காப்பாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய வீசா எக்ஸ்டென்ஷன் வருதுன்னா அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஐஎல்ஆர் போகிற முக்கியமாக மக்கள் அவங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். ஸோ இந்த இதை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் வாட் அவர் அட்வைஸ் இஸ் அபவுட் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஃபீ வேவர் அண்ட் எஃப்எல்ஆர் பற்றி பேசலாம். ஓகே, சூப்பர். என்னென்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்மாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு டைம் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம்ஸ்லாம் ஓகேவா இருக்கா, அப் டு டேட் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அப்படி தேவைன்னா அதுக்கப்புறம் மாற்றங்களும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய்.